ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்னோலேண்டில் வந்திருக்கோம். ஓகே, நம்ம இப்போ வுட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும். வில்லேஜ் கிடச்சி ஈஸியாக அயர்ன் ஃபார்ம் கிட்டிடலாம். 4 இது செஞ்சுக்கலாம் எப்படியாவது. ஓகே, வுட்டு மைண்ட் பண்ணுறோம். நிறைய எடுத்துக்கிட்டோம். 4 எடுத்தால் போதும். நம்ம பிக்காக்ஸ் செஞ்சு அப்புறமா ஸ்டோன்லாம் செஞ்சுக்கலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டிக்ஸ் செய்யணும். ஸ்டிக்ஸ் கொஞ்சம் நிறைய செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிக்காக்ஸை மட்டும் செஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம கீழே நோண்டிக்கலாம். ஓகே, கிராஸ் பிளாக் வந்து ஷவலை வச்சு நோண்டணும். இப்போதைக்கு நான் பிக்காக்ஸ் வச்சு நோண்டிக்கிறேன். ஓகே, நோண்டுறோம். ஸ்டோன் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோன் வந்துருச்சு. ஸ்டோன் எடுத்துகிட்ருக்கோம். ஸ்டோனை மெல்ட் பண்ணால் இது காகிள் ஸ்டோன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காகிள் ஸ்டோனை மெல்ட் பண்ணால் சாதா ஸ்டோன் கிடைக்கும். சாதா ஸ்டோனை மெல்ட் பண்ணால் ஸ்மூத் ஸ்டோன் கிடைக்கும். இப்போ போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, கிராஸு கீழே போயிருமா? கிராஸ் பிளாக் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். பிக்காக்ஸ் டூல்ஸ் வந்து ஆக்ஸ் செஞ்சுக்கலாம், ஸ்வாட் செஞ்சுக்கலாம், பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இதை செஞ்சுக்கிறேன். ஓகே, எடுத்துக்கலாம். இங்கே வில்லேஜ் இருந்து தேடி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வில்லேஜ் இருக்கா? இந்த இடத்துல வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிறோம். நியூ ரெசிபி அன்லாக் வியூ கிராஃப்டிங் டேபிள். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே செஸ்ட் இருக்கனால தான் காமிச்சிருக்கு. வில்லேஜ் இருக்கனால தான் செஸ்ட்டு காமிச்சிருக்கு கீழேருந்து. ஓகே, வில்லேஜர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் அழகாக இருக்காங்க. இவன் வந்து ஒரு இது, அதாவது ஒரு இதுக்கும் வேலை செய்கிறதுக்கு இவன் வந்து இது மாதிரி செய்வான். நியூ ரேபிட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. இது வரைக்கும் நான் இது மாதிரி கலர் ரேபிட் பார்த்ததில்ல. இக்லூ இருக்குது. நம்ம பெட்டு மட்டும் உடச்சி எடுத்துக்கலாம். உள்ளே நிறைய இருக்குது. ஸ்னோ பால்ஸ் இருக்குது, சார்கோல் இருக்குது, சாதா கோலும் இருக்குது. ஓகே, நம்ம எடுத்துக்கலாம். பொட்டேட்டோஸ், சில்க் டச் பிக்காக்ஸ் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது எடுக்க முடியும். ஓகே, பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். பெட் எடுத்துக்கலாம். நியூ ரெசிபி திருப்பி அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெட் கலர் எடுத்துருக்கோம். போகலாம். வீட்டுள்ள ஏதாவது இருக்கா? செஸ்ட்டு வில்லேஜர் இருக்கான். இங்கே இது இருக்குது. ப்ரெட்டு வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டு ஒரு டைம் சாப்பிட்டாலே 3-4 ஹார்ட் ஏறும். இப்போ இது இப்போதைக்கு நம்ம செய்ய தேவையில்ல. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? செஸ்ட்டு இல்லை. ரெஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம போகிறோம். நிறைய இக்லூஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு வந்து நம்ம பார்டர் போடணும். முதல்ல இங்கே இருக்க சாண்டெல்லாம் உடச்சி எடுத்துடலாம். இந்த இடத்துல வீடு கட்டலாம் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நம்ம சைடில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கவுஸ் இருக்குது, நிறைய ஸ்னோ இருக்குது. அயன் கோலமும் இருக்கான். அயன் கோலம் நைட்டு டக்குன்னு தூங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி அவங்க ரிப்பேர் பண்ணும் அயனை வச்சு. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோமா? இல்லை நினைக்கிறேன். ஆமாம், புது இடம். இந்த இடத்துல ஸ்னோஸ் இருக்குது. வில்லேஜு, லெதர் ஹார்மர் இருக்குது. எப்படியோ பார்ட் 3ல் அயன் கண்டுபிடிப்போம். ஓகே, வில்லேஜர் இருக்கான். ட்ரேட் பண்ணுவோம். 15 சார்கோல்னால் ஒரு இது. ஓகே, ஒரு எமரண்ட். சார்கோல் தேவை இப்போதைக்கு. நம்ம ஈஸியானவே அயன் கோலம் இருக்கான். அவன் அடிச்சுட்டு அயன் கிடைக்கும். இப்போதைக்கு அடிக்க தேவையில்ல. இந்த இடத்துல வீடு கட்டினா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நம்ம கரெக்டாக சரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷவல் தேவை, ஸ்டிக்ஸ் தேவை. ஸ்டிக்ஸு செய்யலாம். ஓகே, ஸ்டிக்ஸ் செஞ்சிட்டோம். அந்த இடத்த வந்து கொஞ்சம் எடுத்து போடணும் ஸ்னோவை. இதோ அங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துடணும். ஆப் மாதிரி பண்ணணும். ஓகே, இது எடுத்தால் ஸ்னோ பால் கிடைக்குது. ஓகே, சைடில் இருக்கிறதுலாம் சாண்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாண்டு எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த இடம் கரெக்டாக இருக்குது. இந்த இடம் இப்போ கிளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த இடத்துல சாண்டு தான் இருக்குது. ஏன் எல்லா இடத்துலையும் சாண்டு? ஓகே, தண்ணி இருக்கனால சாண்டு. இந்த இடத்த வேணால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சாண்ட் ஸ்டோனு சாண்ட் அன்லாக் ஆகிருக்கு. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். எப்படியோ அந்த இடத்துல இந்த டாங்கி நல்லாயிருக்கு. பிளாக் நம்மளாலே செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஓகே, போயிட்டுருக்கோம். இங்கே ஐஸ் இருக்குது. இந்த குதிரை கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம இப்போதைக்கு நம்மளால் அதை ரைட் பண்ண முடியாது. அதுக்கு சேடில்ன்ற ஒரு இது வேணும், அதனால ரைட் பண்ண முடியும். தெரியும், மவுண்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மகிட்ட இப்போதைக்கு டேம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம குதிரை மேலே உட்காந்துக்கிட்டோம். அது ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம தேவையில்லை குதிரை, அதனால் நம்ம பப்ளிக்கு சாப்பிட்டு போகலாம். நிறைய டர்ட் பிளாக் தேவைப்படும், ஏன்னா வீடு கட்டுறதுக்கு பார்டர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நிறைய டர்ட் பிளாக் எடுத்துக்கலாம். ஓகே, கீழே ஸ்டோன் இருக்குது. ஸ்டோன் தேவையில்லை. ஸ்டோன் வேணால் உள்ளே அந்த இது டைல்ஸுக்கு போட்டுக்கலாம். ஹேண்ட் இருக்குது. நிறைய இது எடுத்துக்கணும். இது மைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இது எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சாதா மாடல் ஹவுஸ் வுட்டில் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ நான் செய்ய போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டேட் எடுத்துக்கலாம். இந்த ஒரு இடத்துக்கும் இந்த பால் வந்து யூஸே இல்லை. பரவாயில்ல, நம்ம நிறைய எடுத்துக்கலாம். டேர்ட் எடுத்துக்கலாம். இங்கே சாண்ட் கூட இருக்குது. கீழே கோல் இருக்குது. கோல் இப்போதைக்கு தேவையில்லை. டார்ச் எடுத்து அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். அதை பிரேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிக்காக்ஸ் எடுத்து கோலையும் மைண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக தேவைப்படும், எக்ஸ்பியும் கிடைக்கும். ஓகே, நிறைய கோல் கீழே போயிட்டே இருக்குது. நிறைய கோல் தேவைப்படும். செஸ்ட்லேயே நிறைய கோல் ஆல்ரெடி எடுத்தோம். பரவாயில்ல, இன்னும் எடுத்துக்கலாம். ஓகே, நிறைய கோல் எடுத்தாச்சு. ஓகே, எக்ஸ்பியும் ஒரு இது 2 இதில் தான் கிடைக்குது. 2 கோல் பிளாக் அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடு கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வியூ ரெசிபி அன்லாக். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம ஓட்டை போடலான்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ரைட் சைடில் இருக்கிற அந்த இடத்துல பெரிய ஓட்டை போடலாம், கரெக்டாக இருக்கும். அங்கே நிறைய இக்லூஸ் இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல வெடிக்கட்டில் ஃப்ரெண்ட்ஸ், கிராஃப்டிங் டேபிள் வச்ச இடத்துல அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். நல்லா உடைக்கணும். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைடில் போய் பார்ப்போம். இங்கே ரேபிட் ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது கலர் ரேபிட் பார்த்துருப்போம். இந்த ரேபிட்டை பிடிக்கவே முடியாது. பரவாயில்ல, அடிச்சிட்டோம். ரேபிட் லெதர் கிடச்சிருக்கு. இது நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டர்ட் பிளாக் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கரெக்டாக வைக்கலாம். நம்ம இஷ்டம் எவ்வளோ தூரம்னாலும் வைக்கலாம். இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன் கரெக்டாக. ஓகே, இது வச்சுருக்கோம். ஓகே, வச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு இடம் மிஸ் ஆயிடுச்சு. நடுவில் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு மூடிடலாம். ஓகே, கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வச்சிடலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த இடத்த எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10x10 எக்ஸ்ட்ராவே வைக்கலாம். கரெக்டாக இருக்கும். இது ஒதுர போதும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும். கிட்டத்தட்ட எடுத்துட்டோம். கரெக்டாக இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது எடுத்துட்டோம், வச்சுட்டோம். இப்போ நடுவில் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு மூடணும். இப்போ நம்ம ஸ்டோனுக்கு மைனிங்க்கு போகலாம். மைனிங்க்கு நாங்கள் ஒரு பிக்காக்ஸ் இருக்குது இப்போதைக்கு. எதுக்கோ எக்ஸ்ட்ரா ஒரு ஷவல் எடுத்துக்கலாம். ஷவலை வச்சு வந்து நம்ம லைட்டாக டர்ட் எடுத்துக்கலாம். டர்ட்டோ தேவைப்படும். அதனால் நம்ம பிக்காக்ஸ் வச்சு இந்த இடம் ஃபுல்லாக நோண்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஒரு பிளாக் கிடையாது, நிறையவே நோண்டலாம். இந்த இடத்துல ஜாம்பி கூட ஸ்பான் ஆகக்கூடாது.
நிறைய நோண்டிக்கலாம். ஓகே நோண்டுறோம். நான் எல்லாம் நோண்டி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்மகிட்ட ஒரு ஸ்டாக்கு ஸ்டோன் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போய் ப்ளேஸ் பண்ணலாம் ஒரு இடத்துலையும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டேட் வைக்கலான்னு தான் இருந்தேன். அது மாதிரி நம்ம டைல்ஸ் வைக்கணும். அதுக்காக நம்ம ஸ்டோனே வச்சிடலாம். அப்போனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரேபிட் ஜம்ப் பண்ணி போகுது. அம்மா அந்த இடத்துல நம்ம எவ்வளோ மைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஃபார்ம் வைக்கலாம். இப்போ ஒரு இடத்துல மைண்ட் பண்ணியிருப்பேன், அந்த இடத்துல வந்து ஃபார்ம் வைக்கலாம். அதுக்குமா டேட் மைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்ட் 4 அப்படி எதாவது வைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் வைக்கணும், அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஸ்டோன் காலி. இப்போதைக்கு நம்ம 20 ஸ்டோன்ஸ் இருக்குது, காகிள் ஸ்டோன்ஸ். இப்போ நம்ம பாதி இடம் முடிச்சிட்டோம், இன்னும் பாதி தான் இருக்குது. 12 இது தான் இருக்குது. ஓகே, கரெக்டாக வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்சிட்ருக்கோம் காலி. திருப்பி மைனிங்க்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திருப்பி மைனிங்க்கு போகலாம். கரெக்டாக அந்த இடம் ஃபுல்லாக வீட்டு வச்சிடலாம். அப்புறமா அந்த இடத்துல வில்லேஜஸ் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்காக்ஸ் செஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஸ்டோன் இல்லை, ஸ்டிக்ஸு செஞ்சுக்கலாம். 6 4 இருக்குது, இப்போ செய்ய முடியாது. ஸ்டோன் தேவைப்படும். நான் இப்போ ஸ்டோன் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். 1 2 4 எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதும். இப்போ நம்ம போயிட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2த்தையும் சேர்த்து வைக்கணும். கேரட் இருக்குது. நம்ம இந்த இடத்து இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கும், வச்சுக்கலாம். கேரட்டும் எடுத்துக்கலாம். ரேபிட் இருக்குது. ஓ, ரேபிட்டே வாங்கலாம். எதுக்கு வந்து சிக்கன் நிறைய யூசஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 4 ஸ்டோன் வச்சுக்கோங்களா. ஒரு பிக்காக்ஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சாச்சு. ஓகே, பிக்காக்ஸ் எடுத்துக்கணும். இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் ரேபிட்டாக தான் இருக்குது. ஓகே, பார்ட் 4 அப்புறமா ஒரு இடத்துல ரேபிட் ஃபுல்லாகவே வைக்கலாம். நல்லாயிருக்கு சவுண்ட். ஓகே, இப்போ மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல கீழே தண்ணி வந்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ஈஸியாகவே ஃபார்ம் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே வில்லேஜரை விட்டுலாம், நம்ம ஃபார்ம் வேலையை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த வில்லேஜர் என்ன பண்ணுவோன்னா, நம்ம உடைக்கிற இடத்துல திருப்பி அவனே பேஸ்ட் பண்ணிடுவான். இந்த இடம் இப்போ இருட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து லேண்டன் இருக்கும். இந்த இருங்க நான் காமிக்கிறேன். அப்புறமா மைனிங் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைனிங் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நிறைய ஒரு ஸ்டோன் 2 ஸ்டாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டாக்கே போதும். ஓகே, வைக்கலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வைக்கணும். ஸ்பீடாக வச்சிடலாம். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. பரவாயில்ல, அப்புறமா உடச்சிருக்கோம். இங்கேயே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிக்காக்ஸ் எடுத்து உடச்சிடலாம். இது இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இப்படிக்கா வச்சுட்ருக்கோம். இங்கே 2 வைக்கணும். இப்போ இங்கே எடுத்த டேர்ட் அப்புறமா எடுத்துடலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஓகே, எக்ஸ்ட்ரா ஸ்டாக் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸ்டாக்கில் ஒரு 30 காகிள் ஸ்டோன் தேவைப்படும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கும், பார்ப்போம். ஓகே, வேல்யூ ஆயிடுச்சு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், 25 இருக்குது இந்த டைமு. போன டைம் 20 இருந்துச்சு, இந்த டைம் 25 இருக்குது. கரெக்டாக இருக்கும். ஓகே, ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே. ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டுருக்கோம். 2 இங்கே 2. அப்புறமா அந்த அயன்லாம் மைண்ட் பண்ணி. ஓகே, வில்லேஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த ஃபார்ம் அயன் ஃபார்ம் கெட்டுறதுனா அந்த க்ரீன் கலர் ஷர்ட்டு போட்டிருக்க வில்லேஜர் மட்டும் ஒர்க் ஆக மாட்டான்.
ஆனால் ஏன் தான் 150 பிளாக் வில்லேஜ் சைட்லேருந்து பண்ணணும்னு தெரில. அப்போ நீங்கள் எந்த இடத்துல பண்ணாலும் வராது. 150 பிளாக் தள்ளி வில்லேஜ் பக்கத்தில் தான் பண்ணணும். இப்போ நம்ம திருப்பி லைட்டாக மைனிங் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். 11 போதுமா? இல்லை எதுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல லைட்டே இல்லை. ஆமாம், இந்த இடம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஓகே, போகலாம். லேண்டன் ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லேண்டன் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கிட்டோம். இதான் நியூ ரெஸ்பான் லாக் கிராஃப்டிங் டேபிள். இது வந்து லேண்டன் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட டார்ச் மாதிரி தான். டார்ச்சோடு இது நல்லாயிருக்கும் சொல்ல போனால். இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே, கோல் பக்கத்தில் அப்போவே யோசிச்சிங்க தான் தண்ணி மாதிரி இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம போய் ஸ்லீப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் தூங்க போகிறோம். போயிட்டுருக்கோம். இந்த வில்லேஜர் குட்டி அடிச்சிட்டோம். இப்போ நம்ம தூங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தூங்கிட்டுருக்கோம். விழுந்துருச்சு. ஓகே, வில்லேஜர் இருக்கான். முதல்ல முன்னாடி போகணும். ஓகே, இந்த இடத்துல வந்து இப்போ நான் ப்ளேஸ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த இடத்துல டேட் ஓகேவா அடைச்சிக்கலாம். டேட் இருந்தால் அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஓகே, நம்ம இதுவும் போட்டாச்சு. இப்போ நம்ம வுட்டுக்கு தான் மைன் பண்ண போகணும். நான் வுட்டு போய் மைனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வுட்டு மைனிங் மட்டும் 35 வுட்டு பிளாங்க்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்துடுவோம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு பொட்டேட்டோ கேரட்டா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போன டைம் நான் உடச்சிட்டோம். இல்லை, இப்போதைக்கு அந்த வேலையை எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்கான். இங்கே ஒன்று இருக்குது, உடச்சிடலாம். ஓகே, இங்கே எக்ஸ்ட்ரா சாண்டும் இருக்குது, அதையும் தேவையில்லை. இந்த இடத்துல டார்ச் இந்த இடத்துலே வச்சு சும்மா ஸ்பான் பண்ணுவான். ஓகே, நம்ம வுட்டை வச்சு நார்மலாக பிளாங்காக மாற்றிடலாம். ஓகே, பிளாங்காக மாற்றிட்டுருக்கோம். 1 ஸ்டாக் வந்துருச்சு, 2 ஸ்டாக் வந்துருச்சு, 3rd ஸ்டாக்கு ஃபுல் 13 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா சைடும் 13 வைக்கணும். 1 2 3 4 4 வைக்கணும் எல்லா இடத்துலையும். ஓகே, கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, இந்த இடத்துல 4 வச்சுட்டோம். 3 பிளாக்ஸ்லேருந்து கீழே ஒன்றாகுது. இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டோம். கிட்டத்தட்ட மாடல் ஹவுஸ் மாதிரி கெட்ட போகிறோம். 1 2 3 4. ஓகே, கரெக்டாக இருக்குது. பிளாக்கு கீழே ப்ளேஸ் பண்ணிட்டு இருப்போம். இது வந்து தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ கெட்டி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம கரெக்டாக பார்டரை போட்டோம். நடுவில் தப்பாக வச்சு அப்போ அடிச்சிட்ருந்தேன். இந்த இடத்துல ஒன்று கரெக்டாக, இங்கே ஒன்று, இந்த ஒரு பிளாக். ஓகே, வச்சுட்டோம். இப்போ எல்லா இடத்தையும் ஜாயின் பண்ணி விடணும், அதுதான் வேலை. இருங்க, ஜாயின் பண்ணலாம். கரெக்டாக நடுவில் ஒன்று ஜாயின் பண்ணிட்டோம். இந்த சைடில் வுட்டே வைக்கலாம். ஓகே, ஸ்டோன் வைக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம வுட்டு வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடம் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, கரெக்டாக 20 தூரம் வைக்கணும். இது ஃபுல்லாக கிளாஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகுது. கரெக்டாக 20 தூரம் கிளாஸ் கிடையாது, இதுக்கப்புறம் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு கண்ணை மூடி திறக்கிற மாதிரி இருக்குல்ல, ஒரு கண்ணை மூட்டு திறக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கிளாஸ் வைக்கலாம், நான் பார்ப்போம். இது வந்து சேம் கண்ணு மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வச்சிட்ருக்கோம்.
இந்த இடத்துல வந்து 2 பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா 13 wood இருக்குது. இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்குமா வைக்கிறது? 1 2 ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த நான் கேப் போடுற எல்லா இடத்துலையுமே கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஓகே நம்ம இந்த இடத்துல மட்டும் எடுத்துடலாம். அடுத்தது ரூஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். ஓகே இந்த இடத்த நம்ம எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்க வந்து ஒரு கண்ணை ஒரு சைடு மூட்டு ஒரு சைடு திறக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்த எடுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லாயிருக்கு. நம்ம வந்து 2 கிளாஸ் இருக்குது. அது வந்து ஒன்று மட்டும் ஒல்லியாக இருக்கும், அதை வைக்கலாம். ஓகே டர்ட் வச்சு போகணும். மேலே வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, டர்ட் வச்சு நான் மேலே ஹையாக வந்துக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம், செட்டிங்ஸில் மாற்றிட்டு வரேன் வியூ. ஓகே வியூ மாற்றிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு போகணும். வீடியோவுக்கு போய்ட்டு ஃபஸ்ட் பர்சன்லேருந்து ஃப்ரண்ட் பர்சன் வரணும். தேர்ட் பர்சன் ஃப்ரண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய், see you later.